சார் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ராகுல் காந்தியுடைய இந்த தமிழகத்தினுடைய வருகை, அதை ஒட்டி அவர் கடுமையான விமர்சனத்தை பாஜக மேலே முன்வைக்கிறார். பல அம்சங்களில் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை, தமிழ் மொழியை, பண்பாட்டை சிதைக்கக்கூடிய, தாக்குதல் நடத்தக்கூடிய வேலைகள்லாம் பாஜக ஈடுபடுதுன்னு சொல்கிறாரு. இந்த பிரச்சாரங்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ எடுபடுமா? 100% எடுபடும். ஏன்னா ராகுல் காந்தி எப்போவுமே தமிழ்நாட்டின் மீது ஒரு ஸ்பெஷல் அஃபெக்ஷன் வச்சுருக்கிறவர். நாடாளுமன்றத்தில் முழங்கினார், யூ கேன் நெவர் எவர் ரூல் ஓவர் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு அவர் கம்பீரமாக முழங்கியது எல்லாருடைய காதுகளில் இன்னும் ஒலிச்சிட்ருக்கு. அவர் ஒரு கொள்கைக்காக நிற்கிறார். இந்தியாவை மத ரீதியாக துண்டாடிவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார். சமூக நீதிக்காக இருக்கிறார். அதே உணர்வுள்ள மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிறதுல அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ அது நேற்று நாடாளுமன்றத்தில் கூட அவருடைய பேச்சில் பார்த்துருக்கலாம். ரொம்ப அற்புதமாக கையாண்டார். நேற்று காலையிலே ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டாரு. தென் மாநிலங்களுடைய மக்கள் அச்சப்பட தேவையில்லை, நாங்கள் உங்களோட இருக்கிறோம், நிச்சயமாக இந்த கருப்பு மசோதாவை தோற்கடிப்போம்னு சொன்னார். அதே மாதிரி செஞ்சு காட்டினார். இந்தியா கூட்டணி ஒரு நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் வீறு பெற்று எழுந்திருக்கு. அதில் இன்னொரு புள்ளி இருக்கு இல்லைங்களா சார், இவ்வளோ காலங்களாக தேர்தல் ஏறக்குறைய 40 நாட்களுக்கு மேலாக பரபரப்பு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் களமாக இருக்குது. கடைசி நேரத்தில் ராகுல் காந்தியுடைய இந்த பயணம் இருக்கு இல்லையா, இது தாக்கத்தை உருவாக்குமா அப்படின்றது தான். நிச்சயமாக. ஏன்னா நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டது. ஒருவேளை இந்த நாடாளுமன்ற கூட்டம் திடீரென்று நுழைக்கப்படாமல் இருந்தால் இன்னும் முன்னாடி கூட அவர் வந்திருக்கலாம். பட் அவருடைய வருகையே முக்கியமானது. அவருடைய பேச்சு மிக பிரமாதமாக இருந்தது. குறிப்பாக என்ன சொன்னார்னா, ட்ரம்ப் மோடியை அடிமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு அடிமை வேணும்னு சொல்லி மோடி தேடிட்டுருக்கிறாரு. நம்முடைய சகோதரர் ஸ்டாலினை அப்படி மிரட்ட முடியாது. இஸ் அன் இண்டிபெண்ட் பர்சன். அதனால் அவரை மிரட்ட முடியாதனால அதிமுகவை அந்த அடிமையாக்குற முயற்சி அவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க. இன்றைக்கி அதிமுக கிட்டத்தட்ட காலி ஆகிடுச்சு. பிஜேபி ஊடுருவிச்சு. ஸோ ஒரு அற்புதமான கட்சி, தமிழ்நாட்டின் ஒரு அடையாளமாக இருந்த கட்சி இவ்வளவு பலவீனமானதுங்கிறது ஒரு வேதனை தாங்கிற அளவுக்கு பேசுகிறாரு. அவருடைய வார்த்தைகள் மிக சரியானவை. தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே ஒரு பெரிய மரியாதை வச்சுருக்கிறாங்க. அதில் இடையில சின்ன கேப் இருந்தால் கூட மீண்டும் அது எழுச்சி பெற்றிருக்கு. உண்மையில் பிஜேபி அதுக்கு உதவி செஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இதில் இன்னொரு பக்கம் பாஜக, அதிமுக அந்த கூட்டணியினுடைய தலைவர்கள் பல மாநாடுகளை நடத்தியிருக்கிறாங்க. பல பேரணிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 234 தொகுதிகளுக்கும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அதே போன்று பாஜகவுடைய மாநில தலைவர், பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள், அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் மேற்கொண்டாங்க இல்லையா. பல மேடைகளில் அமித்ஷாவும் இபிஎஸும் ஒன்றா நிற்கிறாங்க, பல மேடைகளில் மோடியும் இபிஎஸும் ஒன்றா நிற்கிறாங்க. அப்படின்றப்போ ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரு மேடையில் ஒன்றா நிற்கல அப்படின்ற பார்வை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நெருடலை உருவாக்காதா? அது நேற்றே ஆர்எஸ் பாரதி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஏற்கனவே ஷெட்யூல்டு ப்ரோக்ராம் கடைசி நேரத்தில் அது இணைந்து பங்கேற்க முடியல, அவ்வளோதான். அதுக்கு மேலே இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஏன்னா 2 பேரும் ஒரே கொள்கைக்காக நிற்கிறாங்க. அவங்க மேடைகளே இதை பேசுகிறாங்க. இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சகோதரர் ராகுலுக்கு மிகப்பெரிய நன்றின்னு எடுத்தோடனே அவரை தான் சொல்கிறார். என்னது கருப்பு மசோதா தோற்கடிக்கப்பட்டதுக்கு அவருடைய ரோல் மிகப்பெரியதுன்னு சொல்கிறார். அதே மாதிரி ராகுல் அவர்களும் பேசும்போது சகோதரர் ஸ்டாலின் பற்றி அவர்கள் மிக உயர்வான கருத்துக்களை சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கேடு என்றால் நான் முதல்ல நிற்பேன்ற ஒரு கிளியர் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணி, அதிமுக தமிழ்நாட்டின் ஒரு மதிக்கப்பட வேண்டிய கட்சி தான். பட் இன்றைக்கி ஒரு தவறான கொள்கையிடம் சரணடைந்து பலவீனப்பட்டு நிற்கிறது. ஏன்னா பெரியார் படத்தை கீழே இறக்கி காலில் போட்டு மிதிக்கிறாங்க, அதை ஏற்றுக்குது. ஏன்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய டேஞ்சர். அதாவது யூபி பீகாருக்கு 250 சீட்டு ஏற்றுறாங்க, தமிழ்நாட்டுக்கு வெறும் 39லேருந்து 50 அல்லது 60 அப்படின்றாங்க. எவ்வளோ பெரிய டேஞ்சர் அது. தமிழ்நாட்டை ஒரு பஞ்சாயத்து போர்டாகவோ அல்லது ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றக்கூடிய, உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு பெரிய செயல். இல்லை, நான் கேட்குறது இது எல்லாமே தேர்தல் களத்துக்குள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் வெர்சஸ் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அப்படின்ற முரண்பாடுகளுக்குள்ள அவங்க நிறைய விவாதங்களை வைக்கிறாங்க. நான் கேட்குறது ராகுல் காந்தியோட இந்த வருகை இல்லை, இந்த மெசேஜ் என்ன சொல்லுதுன்றதான ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் பிரதமராக மோடியும் எதிர்க்கட்சி தலைவராக இபிஎஸும் ஒரு இடத்துல கைகோர்த்து நிற்கிறப்போ இந்த இடத்துல அவங்க அந்த 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 ஒரு அலையன்ஸ் ஜெல் ஆகலை அப்படின்ற பார்வை. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கணும், காங்கிரஸ் கட்சி உள்ளே இருக்குதா வெளியே இருக்குதான்ற இந்த தொடர்ச்சியான அந்த குழப்பங்களுக்கு மத்தியில் இன்னமும் ஒரு மேடைக்குள்ள அவங்க 2 பேரும் வரலன்ற பார்வை இருக்குல்ல. அதாவது அந்த இடையில் ஏற்பட்ட தாமதங்கள்லாம் முடிவு பெற்று ஒரு தெளிவான முடிவுகளோடு களத்துக்கு வந்தாச்சு. இப்போ 2 கூட்டணியும் ஒப்பிட்டு பாருங்களேன். இங்கே
மாநில உரிமைகள் அது பறிக்கப்பட்டால் இணைந்து நிற்போம், அதை செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. வெறும் பேச்சு இல்லை, அங்கே மாநில உரிமைகள் நசுக்கப்படும், அதை ஏற்றுக்கிறேன் சாமின்னு சொல்லி ஒரு ஆள் நிற்கிறாரு இல்லையா? அவர் நீங்கள் சொன்ன மோடிஜியோ அல்லது அமித்ஷாஜியோ எத்தனையோ முறை வந்தாங்க, ஒரு முறை கூட நம்முடைய இபிஎஸ் தான் முதல்வர் என்று அவங்களால டிக்ளேர் பண்ணலை. அவரையும் வச்சுட்டே கூட என்ன என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், இதை தான் சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய முரண்பாடு, எவ்வளோ பெரிய அவமானம், தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு எவ்வளோ பெரிய அவமானம். அதே நேரத்தில் இங்கே அப்படி இல்லை. ஸ்டாலின் பற்றி இன்றைக்கு ராகுல் சொல்லும்போது டிக்ளேர் பண்ணுறாரு, நாங்களும் நீண்ட காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்தோம், ஒரு முறை கூட எங்களுடைய கூட்டணி கட்சிகளை நாங்கள் அவமானப்படுத்தியதில்லை, அவங்களுக்கு சிக்கல்களை உருவாக்கியதில்லை, மரியாதை குறைவாக நடத்தியதில்லை. ஆனால் இன்னைக்கு அதிமுக அப்படி நடத்தப்படுது. ஏன்னா அதுதான் அவங்க இயல்பு. இந்த இடத்துல அதிமுக பாஜகவால் அவமரியாதை ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சுக்கோன்னா, எதிர்ப்புறத்தில் திமுக அதே ஸ்டாண்டை தான் காங்கிரஸ் கட்சிக்கு வைக்குதா? ஏன்னா ஒரு தேசிய தலைவர், மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஒருத்தவர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பிரச்சாரம் பண்றாரு அப்படின்றப்போ, யார் முதலமைச்சராக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி விரும்புதோ, யார் ஜெயிக்கணும்னு விரும்புதோ அந்த முதலமைச்சர் கேண்டிடேட்டை பக்கத்தில் வைக்கல. அப்போ இது என்ன சிக்கல் இருக்குது? மீண்டும் சொல்லிட்டேன் இல்லையா, அது கடைசி நேரத்தில் 2 பேருடைய கேம்பெயினும் ஆல்ரெடி பிளான்டு. இதை ரீஷெடியூல் பண்ணால் ஒரு 30 தொகுதிகளில் கேம்பெயின் பாதிக்கும்னு சொல்லி அரசு பாரதி விளக்கியிருக்கிறார். அதே நேரத்தில் அவங்க 2 பேரும் மேடையில் முழங்குறதே ஈக்குவலாக மற்றவங்க ரெஸ்பெக்ட் கொடுத்து தானே பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரே கொள்கைக்காக நிற்கிறார்கள். தமிழ்நாடு அவமானப்படுத்தப்படக்கூடாது, தமிழ் மொழி மிகப்பெரிய பழமையான மொழி, தொன்மையான மொழின்னு ராகுல் பேசுகிறாரு. அதுக்கு ஒரு கேடு வந்தால் முதல்ல நான் நிற்பேன், நான் வந்து உங்களுடைய ஆள், எனக்கு இந்த மண்ணை பார்ப்பதே சந்தோஷம், எனக்கு வேறு எங்கேயுமே அந்த ஒரு ரிலேஷன்ஸ் இல்லை, தமிழ்நாட்டு மண்ணின் அப்படி ஒரு அஃபெக்ஷனுங்கிறது அது ஒரு இயல்பான விஷயம். அது நீண்ட காலமாக அவர் சொல்கிறது எல்லாத்தையும் விட இன்றைக்கி நிறைய பேரோட காதுகள் முழங்குறது, யூ வில் நெவர் எவர் ரூல் ஓவர் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு அவர் டிக்ளேர் பண்ணது ரியலாக ஒரு கூஸ்பம் மொமெண்ட் தான். அது வந்து வெறும் வார்த்தைகள் அல்ல, ரியலாக ஒரு உண்மையான அக்கறை இருக்குது. நேற்று நாடாளுமன்றத்தில் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார். இன்னும் மோடிஜியோட அந்த உடல் மொழியை பற்றிலாம் பேசினார். ஏன்னா நேற்று மோடிஜி பேசுனதை பார்த்தேன், வழக்கமான சவடால் இல்லை, அவர் வந்து ஒரு நடுக்கத்தோடு பேசினார். என்னடான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன், திடீர்னு என்னோடய மொபைலை பார்த்தேன், டேட் வந்து 16 அப்படின்னு சொல்லி ஒரு காட் 16 அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தோடு சொல்லுவார். இந்த 16க்கும் உங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது, இந்த 16ஆல் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அந்த புதிருக்கு வெளியில் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாரு. பட் 2 பாசிபிள். ஒன்று வந்து 16 சவுண்ட்ஸ் லைக் எப்ஸ்டீன் அப்படிங்கிறது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், 16 வந்து சந்திரபாபு நாயுடோட எம்பிக்கள் எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையினால் தான் நீங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறீங்க, அதாவது அதிகாரத்தில் இருக்கிறீங்க. பட் சந்திரபாபு நாயுடு எடுத்த ஸ்டாண்டு இன்றைக்கி வந்து ஆந்திராவிலே மிகப்பெரிய குழப்பங்களை உருவாக்கியிருக்கு. அந்த கட்சியிலே நிறைய பேர் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆந்திர மக்கள் இப்படிப்பட்ட ஒரு முதுகெலும்பில்லாத முதலமைச்சரை தேர்வு செய்தோமான்னு ஒரு பெரிய கேள்விகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் உங்களுடைய ஃப்யூச்சருக்கு பெரிய சிக்கல். இந்த 2 வகையான சஜஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு கிளாசிக்காக இது உருவாக்குறதுக்கு இல்லையா, நம்முடைய 16 வயது நிலை படத்தில் ரஜினி சொல்கிற மாதிரி 10 வச்சுட்டே பரட்ட மாதிரி ஒரு சின்ன புதிரை போட்டு 10 வச்சுட்டாரு. 2யுமே கம்பைன் பண்ணி பார்த்தா ஆதரவு பெருகுங்கிறத அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அதான் யதார்த்தம் கூட. முதலில் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு வேர்சஸ் டெல்லின்னு சொல்லும்போது நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் கடந்த சில நாட்களில் அது 100% ஊர்ஜிதமாயிடுச்சு. அதாவது தொகுதி மறுவரையை அவசரப்பட்டு அவங்க திணித்த போது ஒரு தெளிவான ஒரு இம்ப்ரெஷன், ஏதோ பண்ணுறாங்க, தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்கிறாங்க, அங்கே யூபிக்கு வந்து 100 தொகுதி கொடுத்துட்டு இங்கே வெறும் 10 தொகுதி கூட்ட போகிறாங்க, இந்த இம்ப்ரெஷன் கிராமங்கள் வேறு போய் சேர்ந்துருச்சு. இது 100% உண்மை. இந்த பெர்செப்ஷனை தீவிரப்படுத்துறதுல ராகுலுடைய வருகை நிச்சயமாக ஒரு பங்கை செலுத்தும். நன்றி சார்.